தஞ்சாவூர்ல நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்துல பேசியது தொடர்பா பதிவு செய்யப்பட்ட வழக்குல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்னைக்கு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கிய விஷயம், உதயநிதி தரப்பு உயர்நீதிமன்றத்தை அணுகி இருந்தது. அதுல மதியம் 12 மணி வரை கைது செய்யக்கூடாதுன்னு இடைக்கால உத்தரவு வந்ததாக கூறப்படுது. ஆனா அதுக்கு முன்னதாவே போலீஸ் அவரை கைது செஞ்சதாக தகவல் வெளியாகிருக்கு. கைது செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்கிட்ட பேசிய உதயநிதி, என் கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்கிறேன். கைது நடவடிக்கைக்கு பயப்படுபவன் நான் இல்லை. திமுகவின் கடைசி தொண்டன் கூட இதற்கு பயப்பட மாட்டான் என்று கூறினார். மேலும், நான் பேசாத விஷயங்களை கட் காப்பி பேஸ்ட் செய்து போலி வீடியோக்கள் பரப்புகிறார்கள், என் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அதோடு காவிரி பிரச்சனையை திசை திருப்பவே இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, இதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல இடங்களில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் சிலரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்போ இந்த கைது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. இந்த கைது சட்டப்படி சரியான நடவடிக்கையா இல்ல அரசியல் பழிவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.